அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு சுபிரிய முத்துக்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவங்கள் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மகளே, அல்லாஹுவின் உதவியை நாடு. ஒரு தடவை ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வந்திருந்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்துவிட்டால் இரு கரம் நீட்டி வரவேற்பார்கள், தமது பக்கத்தில் அமர்த்திக் கொள்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களின் முகத்தில் வியர்த்திருக்கும் வியர்வை துளிகளை தனது துண்டால் மென்மையாக துடைத்து விடுவார்கள். பிறகு அவர்கள் தலையை தனது முபாரக்கான கைகளால் உயர்த்தி நலம் விசாரிப்பார்கள். இப்படி வளமையாக நடந்து முடிந்தது. இப்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பேசுகிறார்கள். எனது அன்பு தந்தையே, குடும்பத்தில் அதிக பேருக்கு உணவு தயாரிக்க வேண்டியிருக்கிறது. எப்போதும் வந்து கொண்டிருக்கும் விருந்தினர்கள் வேறு. இவர்கள் அனைவருக்கும் நான் வீட்டிலேயே சமையல் செய்ய வேண்டியிருக்கிறது. இதனால் மிகவும் களைப்படைந்து விடுகிறேன். இப்பொழுது யுத்த கைதிகளாக பல பெண்களும் மதீனாவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளார்கள் என்று கேள்விப்பட்டேன். அவர்கள் ஒருத்தியை மட்டும் எனக்கு தருவீர்களே ஆனால் எனக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று சொல்லி முடித்தார்கள். அமைதியாக அருமை மகளின் வேண்டுகோளை கேட்டுக்கொண்டிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனது அருமை மகளே, இங்கே பார்க்கும் செல்வங்களும் யுத்த கைதிகளும் முஸ்லிம் சமூகத்தின் உடைமைகளாகும். நான் அதன் பொருளாளர் மட்டுமே. தகுதியோர்க்கு பகிர்ந்தளித்தல் மட்டுமே என் பொறுப்பு. என் கண்மணியே, இவைகளில் நீ உதவி பெற உனக்கு தகுதி இல்லை அம்மா. எனவே இங்குள்ள எந்த பொருளையும் உனக்கு தர இயலாது. உலகம் என்பது அமல் செய்யக்கூடிய மைதானமாகும். உனது கடமைகளை செய்து கொண்டிருப்பாயாக. கலைப்படையும் வேலைகளில் அல்லாஹ்வை நினைத்துக்கொள். அவன் உதவியை நாடு. அவன் உனக்கு பலத்தையும் சக்தியையும் தருவான் என்று கூறி அன்பையும் அனுப்பி வைத்தார்கள். படிப்பினை. தனது அருமை மகளின் வறுமை, பசி, கஷ்டம் எல்லாம் தெரிந்திருந்தும் பொது சொத்திலிருந்து ஒரு துரும்பை கூட கொடுக்காத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்துக்கு உழைப்பதால் நன்மைகள், வெகுமதிகள் ஏராளம் அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கும் என்பதை நாசுக்காக சொல்லி, அல்லாஹ்விடமே கேள், அவனின் உதவியை நாடு என்று கூறி அனுப்பி வைத்தார்கள். இன்றுள்ள இஸ்லாமிய பெண்மணிகள் வீட்டு வேலைகளை பார்க்க அழைத்துக் கொள்கிறார்கள். நமது கண்மணி நாயகம் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சொன்ன அறிவுரையை நாமும் பேணி இன்ஷா அல்லாஹ் நமது வாழ்க்கையில் கடைபிடிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் உதவி செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.